உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ அதாவது இன்னொருத்தன் குழந்தை கிடையாது, என்னோட குழந்தைதான் அப்படிங்கிற அளவுக்கு அவன் அந்த குழந்தைக்கு நம்பிக்கையை ஊட்டிக்கிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கை உடைஞ்சதுன்னா அந்த பிஞ்சு மனசு என்னதான் ஆகும்? கரெக்ட் தான்ப்பா. அதனால்தான் ஆதி இப்ப கூட இன்னொரு குழந்தை வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்காருப்பா. இம்புட்டு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கல, இவ்வளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு தாயி இன்னொரு புள்ள? இது வேண்டான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருத்தா, நான் சொல்ற விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா நான் சொல்ற விஷயம் சரியா இருக்கும். நீ தமிழ் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. ஏற்கனவே வாசு அவளை விட்டுட்டு போயிட்டான். இப்ப ஆதியும் இன்னொரு குழந்தை வந்துச்சுன்னா அவன் யதார்த்தமா அந்த குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கான்னு வைய, அத அவ பார்த்தாக்கா அவ மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. அப்ப தமிழால நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லு? இப்ப தமிழ் ஆதிக்கு பிறந்திருந்தா கூட இதுல பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா அவ மனசுல வாசு அப்பா இருந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வையி, அப்புறம் இத்தனை நாளா இந்த ஆதி பையன் வளர்த்தின வளப்பெல்லாம் வீணா போயிருந்தா. கரெக்ட் தான்ப்பா. ஆனா இப்ப இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இந்த பாரதி, ஒரு அப்பனா இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் நான் தமிழை மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன். இப்ப என்னைய கேட்டா இந்த குழந்தை வேண்டான்னு தான் சொல்லுவேன். ஏதா இந்த தமிழுக்கும் ஆதிக்கும் நடுவுல இன்னொரு குழந்தை மட்டும் இல்ல, இனிமே எதுவுமே வராம இருந்தத அவளுக்கு நல்லது. இல்லன்னா தமிழோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னே தெரியாதுதா. ஏதா இந்த குழந்தை வேணாத்தா, தமிழ் மட்டும் போதும். ஏதா உனக்கு சரின்னு பட்டுதுன்னா சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கு, நான் டாக்டர் கிட்ட சொல்லி அம்புட்டியும் நான் பார்த்துக்கிறேன். ஏதா பாரதி, எனக்கு தமிழும் ஆதியும் பிரியக்கூடாது அப்படித்தான். இங்க பாருத்தா, தமிழுக்கு ஆதி மாதிரி ஒருத்தன் அப்பனா கிடைக்கிறது கஷ்டம்தா. அதுக்காகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றத சொல்லிப்புட்டேன், இதுக்கு மேல யோசிக்க வேண்டியது நீதான் தா. சரிதா பாரதி, அப்போ அப்பா அப்படியே கிளம்புறேன். அப்பா ஒரு நிமிஷம். நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல பேசிருங்கப்பா. நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. தமிழுக்கும் ஆதிக்கும் நடுவுல இன்னொரு குழந்தை வந்தா கண்டிப்பா அதனால ஏதாவது தப்பா தான் நடக்கும். அப்பா இந்த குழந்தை இந்த குழந்தை அழைச்சிடுறப்பா. அதா நானும் அதையே தான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், வெளியே தெரியாம பாத்துக்க நீ. சரி, நான் இப்பவே போய் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர் கிட்ட பேசி போடுறேன். நீ காலையில போய் பார்த்துட்டு வந்துரு. சரியாதா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். சார், என்ன ஆதி, என்னைய முழுசா மன்னிச்சிட்டியா இல்ல இன்னும் ஓரத்துல கோபங்கவே இருக்கா? என்ன சார், நீங்க யதார்த்தமான ஆளு சார். இடையில கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் நீங்க செஞ்ச தப்ப உணர்ந்த அன்னைக்கே நான் உங்களை மன்னிச்சிட்டேன் சார். ரொம்ப சந்தோஷமே ஆதி. இங்காரு, நீ என்னைய எப்படி நினைக்கிறியோ எனக்கு தெரியல, ஆனா நான் உன்னைய பிள்ளையாதான் நினைக்கிறேன். சார், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், உங்களை அப்பா மாதிரி தான் சார் நினைக்கிறேன். இங்காரு, நீ உங்க அப்பா ஸ்தானம்னு சொல்லிப்புட்ட, அதனால நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாமா? சொல்லுங்க சார். ஏய் ஆதி, உனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்குமா?
என்ன சார் கேள்வி இது? தமிழ் தான் என் உலகமே. ஓ, நான் பாரதிய கல்யாணம் பண்ணதே தமிழ் என் பொண்ணா இருக்கணுங்கிறதுக்காக தான். அப்படின்னா பாரதி செய்யறது சரிதான். அதை பத்தி பேச வேண்டாம், விடு. சரி ஆதி, நான் கிளம்புறேன். சார் 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 எதை பத்தி பேச வேணாம்னு சொல்றீங்க? பாரதி என்ன பண்ணாங்க? அட விடு ஆதி, அதான் தமிழை இவ்வளவு தூரம் பிடிக்கும்னு சொல்றீல்ல, அப்ப பாரதி செய்யறது சரியா தான் இருக்கும். இப்போ எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? என்ன சார் நீங்களா வந்து ஒன்று கேட்டுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அதை முழுசாக சொல்லாமல் போனால் எனக்கு மண்டையை வெடிச்சிடும் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு அது என்னன்னு சொல்லிட்டு போங்க. எப்ப ஆதி, இங்காரு, உனக்கு மட்டும் நான் அப்பா இல்லை, பாரதிக்கும் நான் அப்பா மாதிரி தான். இங்காரு, நீ எம்புட்டு தூரம் முக்கியமோ அதே மாதிரி தான் பாரதியும். அதனால இந்த விஷயத்தை பத்தி நாம பேசவே இல்லைன்னு வச்சுக்கோ. நீ என்ன பார்க்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோ. சார் ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க சார். என்ன விஷயம்னு முழுசா சொல்லுங்க. எப்ப ஆதி, நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, இது ஒரு சாதாரண விஷயம் தான். எதுக்கு இப்ப நீ குழம்பி போயிருக்கிறவன் அம்புட்டு தூரமெல்லாம் இது ஒண்ணும் இல்லப்பா. நீ தமிழ உசுருக்கு மேல நினைக்கிற, பாரதி உன்னை அவளோட உலகமா பாக்குறா. உனக்கும் தமிழுக்கும் உங்க 2 பேருக்கு நடுவுல எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் இத பண்ணிருக்கா. அவ செய்யறதும் சரிதானே? சார் பாரதி என்ன செஞ்சாங்கன்னு தான் கேட்குறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க. அட என்னப்பா நீ. சரிப்பா சரி, நான் சொல்றேன். ஆனா ஒண்ணு பாதி, நான் தான் சொன்னேன்னு நீ பாரதி கிட்ட சொல்லக்கூடாது. அதையும் மீறி நீ சொன்னேன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேப்பா. சார் 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 அஞ்சு சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன். யாரியாதி விஷயம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி போடுறேன். அது ஒண்ணு இல்லையாதி, உன்னைய பாரதிய தமிழ 3 பேர்த்தையும் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள எனக்கே சின்னதா பொறாமை இருக்கியா. நீ மத்தவன் குழந்தைங்கிற எண்ணமே வராம தமிழ உன் குழந்தையா பாத்துக்கிறதும், அதுக்கேத்த மாதிரி பாரதியும் உன் மேல உசுரியே வச்சிருக்கிறதும், உனக்கும் தமிழுக்கும் நடுவுல எந்த பிரிவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு பாரதி போயிட்டு வந்ததை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கியா. ஹாஸ்பிட்டலா? பாரதி எதுக்காக சார் ஹாஸ்பிட்டல் போனாங்க? அது ஒண்ணு இல்லையா, பாரதி கர்ப்பமா இருக்கும் போட்டிருக்கியா. அந்த கரு வளர்ந்து உன் பிள்ளைய வந்ததுன்னு வச்சுக்கேன், நீ தமிழ் மேல வச்சிருக்கிற பாசம் குறைஞ்சாலும் குறைஞ்சு போயிடும்னு நம்ம பாரதி அதை கலைக்கிறதுக்காண்டியே ஆஸ்பத்திரிக்கு போய் பணத்தை கட்டிட்டு வந்திருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.